இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சீனியை உணவில் சேர்த்துக் கொள்வதை குறைத்துக் கொள்வீர் பிரதமர். ஆசியாவிலேயே அதிக நீரிழிவு நோய் விகிதத்தை கொண்ட நாடுகளில் மலேசியாவும் ஒன்று என்பதால் சீனியை உணவில் சேர்த்துக் கொள்வதை குறைத்துக் கொள்ளும்படி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். அதிகரித்து வரும் பொது சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆரோக்கியமற்ற உணவு முறை முக்கிய காரணமாவதோடு நாட்டின் மருத்துவத்துறைக்கு அழுத்தம் ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதிகப்படியான சீனி ஆசியாவிலேயே சீனியின் பயன்பாடு அதிகம் உள்ள நாடுகளில் மலேசியாவும் ஒன்றாகும். மலேசியாவில் மருத்துவத்திற்கு கோடிக்கணக்கில் செலவழிப்பது காரணமாக இருக்கலாம். பின்னர் மக்கள் நோய்க்கு ஆளாகிறார்கள் என்றார் அவர். சனிக்கிழமை பிறை செபரங் பிறை மருத்துவமனையின் புதிய கட்டட திறப்பு விழாவில் உரையாற்றிய போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அரசாங்கம் அதிகமாக செலவிட்டாலும் மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகாமல் இருக்க ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளிலும் அரசாங்க வளாகங்களிலும் ஆரோக்கியமான உணவு மற்றும் பானங்களை வழங்குவது உட்பட சீனியை குறைப்பது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அதிகரிக்க வேண்டும் என்று அன்வார் குறிப்பிட்டார். 10 மாதங்களுக்குள் மலாக்கா மாநில தேர்தல் நடைபெறலாம். மலாக்கா மாநில தேர்தல் தற்போதிலிருந்து 2 முதல் 10 மாதங்களுக்குள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகவலை கோடிக்காட்டிய அம்னோ தலைவர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி அம்மாநிலத்தில் சிறந்த சாதனையை நிலைநிறுத்த கட்சி கேந்திரங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வெற்றியை அடைவது கடினம் என்பதை நான் அடிக்கடி எனக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். ஆனால் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினம். வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதுதான் இப்போது நமது பணி என்பதை மலாக்காவில் உள்ள எனது நண்பர்களுக்கு நினைவூட்டுகிறேன். கடந்த மாநில தேர்தலில் நாம் எதிர்கொண்ட சிரமங்களை விட இந்த சிரமம் பெரிதாக இருக்க நான் விரும்பவில்லை என்றார் அவர். நேற்று மலாக்கா அலாயில் உள்ள தெலோக் மாஸ் சட்டமன்ற ஊழியர்களுடனான துணை பிரதமரின் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது டாக்டர் அகமது சாஹித் அவ்வாறு கூறினார். தேசிய முன்னணி முன்பு வென்ற 4இல் 3க்கும் அதிகமான தொகுதிகளின் வெற்றியை தற்காப்பதே முக்கிய சவால் என்பதால் கடந்த தேர்தலை விட இந்த முறை பணி மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதையும் துணை பிரதமருமான அவர் மலாக்கா அம்னோ தலைமைத்துவத்துக்கு நினைவூட்டினார். பிஎன் ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் அரசியல் எதிர்காலம் குறித்து மாய்கா விவாதித்தே முடிவெடுக்கும் விக்னேஸ்வரன். மாய்கா விரைவிலேயே அதன் மத்திய செயலவை கூட்டத்தை கூட்டி பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக சேர்வது தொடர்பில் இறுதி முடிவெடுக்க உள்ளது. அக்கூட்டத்துக்கு தாம் தலைமை தாங்கவிருப்பதாக தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் நேற்று உறுதிப்படுத்தினார். கூட்டத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். பெரிகத்தானில் சேர்வதற்காக மாய்காவின் விண்ணப்பம் கடந்த ஆண்டு இறுதியிலேயே ஏற்கப்பட்டு விட்டதாகவும் இப்போது முடிவு அக்கட்சியின் கையில் தான் உள்ளது என்றும் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் முன்னதாக கூறியிருந்தது தொடர்பில் கேட்டபோது விக்னேஸ்வரன் அவ்வாறு கூறினார். கடந்த நவம்பரில் நடைபெற்ற மாய்காவின் 79வது பொதுப்பேரவையில் புதிய கூட்டணிகளை ஆராய்வதற்கான அதிகாரம் மத்திய செயலவைக்கு வழங்கப்பட்டதால் தேசிய முன்னணியிலிருந்து அக்கட்சி விலகும் வாய்ப்பு குறித்த யூகங்கள் அதிகரித்தன. ஆனால் தேசிய முன்னணி பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிரோ மாய்கா இன்னமும் பாரிசானின் உறுப்பு கட்சிதான் என கூறியிருந்தார். எனினும் முஹிதீனின் பேச்சுக்கு பிறகு மீண்டும் களம் பரபரப்பாகியுள்ளது. தைப்பூசத்திற்கு பிறகு தனது எதிர்காலம் குறித்த திடமான முடிவை மாய்கா அறிவிக்கும் வரை யூகங்கள் ஓயாது என்பது மட்டும் நிச்சயம். வங்காளதேச தொழிலாளர் கடத்தல் குற்றச்சாட்டு சுயேட்சை விசாரணைக்கு சார்லஸ் சந்தியாகோ கோரிக்கை. மலேசியாவில் வங்காளதேச தொழிலாளர்கள் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசாங்கம் உடனடி சுயேட்சை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். கிளான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் மனித உரிமை ஆர்வலருமான சார்லஸ் சந்தியாகோ அதனை வலியுறுத்தியுள்ளார். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதிக கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு போலி வேலை வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு கடன் சுமையினால் சிக்கி உள்ளதாக ப்ளூம்பர்க் நிறுவனம் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது. இது கடன் கொத்தடிமைத்தனம், கட்டாய உழைப்பு மற்றும் கடத்தலுக்கு வழிவகுத்துள்ளது. இரு நாடுகளிலும் உள்ள ஒரு கும்பல் மற்றும் பல அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் மலேசியாவின் தொழிலாளர் சந்தை நம்பகத்தன்மை மற்றும் அனைத்துலக மனித உரிமை கடமைகளை நேரடியாக பாதிக்கும் வகையில்
கவலைக்குரியதாக உள்ளது. இந்நிலையில் தொழிலாளர்களை பாதுகாக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சார்லஸ் வலியுறுத்தினார். தொழிலாளர் தெரிவிப்பு முகவர்களை கண்காணிக்க கடுமையான விதிகள், வெளிப்படையான வேலை ஒப்பந்தங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு சட்ட உதவிகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கு வங்காளதேசம், மலேசியா ஆகிய இரு நாட்டு அரசுகளும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அவர். ஆசியாவிலேயே சிறந்த செயல்திறன் கொண்ட நாணயமாக ரிங்கிட். ஆசியாவிலேயே சிறந்த செயல்திறன் கொண்ட நாணயங்களில் ஒன்றாக தற்போது ரிங்கிட் உள்ளது. நாட்டின் நல்லாட்சி கொள்கைகள், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தின் எதிர்கால திசையில் முதலீட்டாளர்களுக்கு உள்ள நம்பிக்கையை அது நிரூபித்திருக்கிறது. அது மட்டுமின்றி நாட்டின் அமைதி, திறமையான நிர்வாகம், ஊழல் மற்றும் முறைகேடுகளை எதிர்ப்பதில் அரசாங்கத்தின் கடுமையான தொடர் முயற்சிகளின் விளைவாகவும் ரிங்கிட் வலுப்பெற்றுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தாமதமாக இருந்தால் மக்கள் நம்மை திட்டுகின்றனர். அதனால் தான் மாநில அரசு திறமையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு திட்டத்தை செய்ய விரும்பும் போது, ஒரு மருத்துவமனை கட்ட விரும்பினால் அதற்கு ஒரு தரகு தொகை இருக்க வேண்டும். மருந்து வாங்க விரும்பினால் அதற்கு ஒரு தரகு தொகை கேட்டால் நாடு முன்னேறாது. அதனால்தான் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழலுக்கு எதிராக நாம் ஏன் இவ்வளவு வலுவாக இருக்கிறோம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். நேற்று பெர்மதாங் பாசிரில் மடானி கலாச்சார விழா மற்றும் 2026 பினாங்கு மக்கள் விருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்த போது ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். இறப்புக்கு முன் மகள் எழுதிய கடிதத்தால் குடும்ப வன்முறை அம்பலம். தந்தை மாற்றாந்தாய் கைது. சரவாக் சிபுவில் ஓர் இளம் பெண் தன் கைப்பட எழுதிய கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அவரது தந்தையும் மாற்றாந்தாயும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 22 வயது அப்பெண் ஜனவரி 18 எலும்பு புற்றுநோயால் உயிரிழந்தார். இறப்பதற்கு முன் தந்தைக்கு எழுதிய கடிதத்தில் பல ஆண்டுகளாக வீட்டில் தான் சந்தித்த கடும் சித்திரவதையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த கடிதத்தை அவரது சகோதரி சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். சிற்றனையின் கொடுமையை தந்தை கண்டும் காணாததும் போல் இருந்துள்ளார். அதைவிட கொடூரம் என்னவென்றால், மகளின் புற்றுநோய் மோசமானதும் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்ற தந்தை அவள் உயிரோடு இருக்கும் போதே கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் இறுதி சடங்கு குறித்த ஏற்பாடுகளை கவனித்துள்ளார். இந்த விஷயம் மகளின் காதுகளுக்கு எட்ட அது ஏற்கனவே நோயால் அவதியுறும் அவரை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. இப்படி கடிதத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்களுக்கு ஆதாரமாக அடுத்தடுத்து சில வீடியோக்களும் பதிவேற்றப்பட்டன. இதுவே இறந்த பெண்ணின் கடைசி ஆசையாக இருந்துள்ளது. கடிதம் வைரலானதும் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி, கோபம் மற்றும் நீதி கேட்டு கோரிக்கைகள் எழுந்தன. இதையடுத்து சிறார் சட்டத்தின் கீழ் அப்பெண்ணின் தந்தையும் சிற்றன்னையும் விசாரணைக்காக கைதாகியுள்ளனர்.